ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. பாகிஸ்தான் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய காமெடி ஒன்று பண்ணியிருக்குங்க. அந்த காமெடி யார் தெரியுமா பண்ணது? பாகிஸ்தானோட ராணுவ தளபதியாக இருக்கிற முனீர் அவர்களே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஃபன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாருமே அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றப்ப போகும்போது, பாகிஸ்தான் நினைச்சாலே வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற பாதி நாடுகளை வந்துட்டு நியூக்ளியர்னால வந்துட்டு அழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ட்ரம்ப்பும் ரஷ்யாவில் இருக்கிற புட்டினும் கேட்டால் என்ன நிலைமை ஆகுறது முனீருக்கு? ஸோ இது ஒரு ஃபன்னு. ரெண்டாவது வந்துட்டு இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு பளபளன்னு இருக்கிற பென்ஸ் காரு, பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய இரும்புனால செய்யப்பட்ட ஒரு லாரி. ஸோ இந்த ஒரு பழைய லாரி வந்துட்டு பளபளன்னு இருக்கிற பென்ஸ் காரில் வந்து மோதுனா பென்ஸ் காருக்கு தான் அதிகமாக சேதம் இருக்கும், அதாவது இந்தியாவுக்கு தான் அதிகமாக சேதம் இருக்கும். ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்றது சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஒரு ஸ்டோரியில் இந்தியாவை வந்துட்டு பல பென்ஸ் கார் அப்படின்றது சொல்றதை வச்சு நம்ம சந்தோஷப்படுறதா, இல்லைன்னா பாகிஸ்தானை வந்துட்டு பழைய இரும்பு லாரின்னு சொல்லி அவர் நாட்டை அவரே அசிங்கப்படுறதை வச்சுட்டு சிரிக்கிறதா அப்படின்றது நமக்கே தெரியலைங்க. சம்மந்தமே இல்லாத இடத்துல சம்மந்தமே இல்லாத ஒரு எக்ஸாம்பிளோட பயங்கரமாக ஃபன் பண்ணியிருக்காரு நம்மளோட முனீர். ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்களை உளறி இருக்காரு, பேசல அவர் உளறி இருக்காரு, ஃபன் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாருமே வந்துட்டு இவரை பற்றி தான் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாகிஸ்தானோட ராணுவ தளபதியாக இருந்துகிட்டு தேவையில்லாத இடத்துல அவசியமே இல்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவரோட பேச்சுக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல தெரியாத பல விஷயங்களை இந்த மாதிரி குட்டி குட்டி ஒரு ஃபன்னான ஸ்டோரி எல்லாத்தையுமே நம்ம சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. இந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, ரெண்டாவது முறையாக அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானோட ஜெனரல் முறை வந்துட்டு முனீர் பொறுத்த வரைக்கும் இப்போ அமெரிக்காவுக்கு வந்திருந்தார் போல. எதுக்காக அவர் வந்திருக்காரு அப்படின்றப்ப பார்க்கும்போது, ஒரு சீஃப் கமாண்டர் அமெரிக்காவோடது அவரோட ரிட்டையர்மெண்ட் ஈவெண்ட். ஸோ இதனால வந்துட்டு பாகிஸ்தானில் அமெரிக்காவில் வாழ்கிற பாகிஸ்தானில் சில முக்கியமான ஆட்களும் அமெரிக்காவில் இருக்கிற பாகிஸ்தான் எம்பசியோட ஹெட்டுமே வந்துட்டு இந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் ஈவெண்ட்டில் வந்துட்டு இருந்திருக்காங்க. இது கூடவே முனீரையுமே வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதனால முனீருமே வந்துட்டு இந்த ரிட்டையர்மெண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து இந்த ஒரு ரிட்டையர்மெண்ட்டில் நம்ம போனால் என்ன பேசுவோம், அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிற அவரை பற்றி, அதாவது அந்த கமாண்டரை பற்றி ஒரு நல்லதாக ஒரு 4 வார்த்தையை பேசுவோம், அவர் பண்ண தியாகத்தை பற்றி பேசுவோம், அந்த நாட்டை பற்றி பேசுவோம், அவர் அந்த வேலை செஞ்ச அந்த துறையை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசுவோம். ஆனால் இந்த முனீர் மைக்கை பார்த்ததுக்கு அப்புறமா அவர் பேசின விஷயம் என்ன தெரியுமா? இன்னும் நிறைய வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சார். அந்த வன்மத்தை கொட்டினாலுமே பரவாயில்ல, ஆனால் நிறைய காமெடியாக பேசியிருக்கார் வேற. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், உங்களுக்கே அது சிரிப்பாக வரும். என்னன்னா, முதல் விஷயம் அவர் சொன்னது என்னன்னா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமி. ஸோ இதனால நமக்காகவே வந்துட்டு பிரத்யேகமாக வந்துட்டு கடவுள் வந்துட்டு அமைச்ச, இந்த உலகத்தில் அமைச்ச ஒரு பூமி தான் இந்த பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தானில் இல்லாத விஷயமே கிடையாது. ஏகப்பட்ட நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்குது, ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கேஸ் அண்ட் ஆயில்ஸ் இருக்குது. இது எல்லாமே இந்தியாவில் வந்துட்டு கிடைக்காது, பாகிஸ்தானில் மட்டும் தான் கிடைக்குது. இதனால தான் உலக நாடுகள் எல்லாருமே வந்துட்டு பாகிஸ்தான் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு துடிக்கிறாங்களாம். இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு முனீர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரியாக வந்துட்டு பாகிஸ்தானில் இருந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லி அவரே அவரை பற்றி பெருமையாக பேசிக்கிறாரு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமி. ஏண்டா எந்த கடவுளாவது அந்த நாட்டில் தீவிரவாதத்தை அதிகமாகணும்னு நினைப்பாரா? ஆனால் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் சொல்கிறத விடவே இந்த பாகிஸ்தான் ஆர்மியோட ஆட்சி தான் பாகிஸ்தான்லேயே நடக்குது. அப்போ இருக்கும்போது இது கடவுளோட ஆசீர்வதிக்கப்பட்ட நாடுன்றது அவனுங்களே சொல்லிக்கிறானுங்க போல இருக்கு. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி இது. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது, அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு எல்லாத்துக்குமே பாகிஸ்தானோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. எதுக்கு தேவை? பாகிஸ்தானில் இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸும் ஆயிலும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மினரல்ஸும் தோன்ற வரைக்கும் தான். அங்கே எல்லாத்துக்குமே தோன்றதுக்கப்புறமா அவ்வளோதான், பாகிஸ்தான் அப்படியே குழி தோண்டி மூடிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அமெரிக்காவுமே ட்ரம்ப்புமே அடி போட்டுட்டு இருக்காங்கன்றது இன்னும் வரைக்கும் அந்த ஜெனரல் முனீருக்கு புரியவே இல்லை. புரியாத ஒரு மக்காவே சுற்றிக்கிட்டு இருக்கா போல. ரெண்டாவது பண்ணி என்ன அப்படின்றது பார்க்கும்போது, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தண்ணி தான் வந்துட்டு பாகிஸ்தான் பூமியில ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அதிக அளவுல நம்ம கிட்ட ஆயுதங்கள் இருக்கு. முக்கியமா மிசைல்ஸ் எல்லாம் கடவுள் புண்ணியத்தினால நம்ம கிட்ட அளவுக்கு அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் ஒரு நாட்டுக்கு மிக பெருசா தேவை. ஆனா அதுல பாகிஸ்தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஸோ அதனால அவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய மிசைல்ஸ் எல்லாமே அதிக அளவுல நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல. நான் கேட்கிறேன், சாப்பாட்டுக்கு வந்துட்டு நீ மிசைலை சாப்பிடுவியா இல்லைன்னா தண்ணியை குடிப்பியா? அங்க இருக்கிற மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை அப்படின்ற பட்சத்துல நீ மிசைலை குவிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? அங்க இருக்கிற நாட்டு மக்களுக்கு பசியில் என்ன மிசில் இருந்தாங்க, எடுத்து சாப்பிடுங்க, உங்களுக்கு பசிக்குது இல்லை அப்படின்னு சொல்லி மிசில் எடுத்து கொடுப்பேன். ஏன்னா ஒரு நாட்டுக்கு அங்கே இருக்கிற வாழ்ற மக்களுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம், அங்கே சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப முக்கியம். அது உனக்கு முக்கியம் இல்லை, மிசில் இருக்கிறது தான் உனக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியம் அந்த நாட்டுக்கு. இதில் வேற பெருமை வேறன்னு வேற சொல்ற, கடவுள் கொடுத்த வரன்னு வேற சொல்றேன். இது எந்த வகையில் சரியானதா இருக்குன்றது தெரியல. மூணாவது விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்றது பார்க்கும்போது, பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு உலகத்தில் இருக்கிற பாதிக்கும் மேலான நாடுகளை வந்துட்டு பாகிஸ்தானால அழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்க நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்களாமா. நியூக்ளியர் த்ரெட் கூட
கொடுக்குறாங்களாமா. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டே பேசினா இது ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் தெரிஞ்சா முதல்ல ஜெனரல் முனீர் இருப்பாரா அந்த இடத்துல சொல்லுங்க? ஏதோ ஒரு ரிட்டையர்மெண்ட் ஈவெண்ட்ல போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு. கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம் தான் பாகிஸ்தானே, எங்க ஊர்ல வந்துட்டு இது இருக்கு அது இருக்கு, தண்ணியை விடவே எங்களுக்கு மிசைல் வந்துட்டு அதிகமா இருக்கு, மிசைல் தான் நம்மளோட பெருமை அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு நியூக்ளியர் த்ரெட்டை பத்திலாம் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு முன்னாடி எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியாம ஃபன் பண்ணிட்டு இருந்தார். சரி, இது கூட விடுங்க. நாலாவது விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் ஒரு பயங்கரமான ஒரு மேட்டர். டைரக்டா இந்தியா பத்தி பேசியிருக்காரு. இந்த பட்சத்தில் இந்த ஒரு சிந்தூர் ஆபரேஷன்ல பொறுத்த வரைக்கும் இந்த இந்தஸ் ரிவர் ட்ரீட்டில வந்துட்டு ஒரு டேம் கட்டுறதுக்கான ஒரு முடிவு இந்தியா முன்னெடுத்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு தண்ணியே கொடுக்க மாட்டோம், இந்த இந்தஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஆறை நாங்கள் டேமை கட்டிட்டோம்னா நாங்கள் எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் பாகிஸ்தானுக்கு தண்ணி விடுவோம்னு சொல்லி இந்தியா வந்துட்டு அதுக்கான ஒரு வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இந்தஸ் ரிவருக்கு நடுவில் வந்துட்டு இந்த ஒரு டேமை கட்டுறாங்க அப்படின்றப்போ பட்சத்தில் பாகிஸ்தானுக்கு வந்துட்டு தண்ணி போகாது. இதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்தியா வந்துட்டு ஒரு இந்த இந்தஸ் வாட்டர் ட்ரீட்டில வந்துட்டு ஒரு டேம் கட்டுறேன்னு சொல்றாங்க, நாங்கள் இது வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டோம், அவங்க டேம் எல்லாம் கட்டி முடிக்கட்டும், டேம் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு தண்ணி தரல அப்படின்ற பட்சத்தில் பாகிஸ்தான் கிட்ட தான் நிறைய மிசைல்ஸ் இருக்கேன், அந்த மிசைல்ஸ் எடுத்துட்டு போய் அந்த டேமை உடைப்போம், அந்த டேமை உடைச்சிட்டு பாகிஸ்தானுக்கு எல்லா தண்ணியுமே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலுமே இந்தியாவை தாக்குறதை பற்றியான ஒரு வன்மத்தை கக்கி இருக்காரு. ஸோ அப்படி பாருங்க, அப்போ இந்த மாதிரி ஒரு மிசைலை எடுத்து ஒரு டேமை உடைக்கிறாங்க அப்படின்றப்ப பட்சத்தில் ஒரு அமெரிக்காவில் இருந்துகிட்டு ஒரு இந்தியா அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு அவர் மிரட்டல் கொடுத்துருக்காரு. முனீர் பேசினது என்ன விஷயம் அப்படின்றப்போ, ட்ரம்ப் அவர்களுக்கு வந்துட்டு இந்த சிந்தூர் ஆபரேஷன் நடந்த இந்த பாகிஸ்தான் இந்தியாவில் நடந்த இந்த பிரச்சனைக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தினதுனால இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு சீஸ் ஃபயர்ன்றதாச்சு. ஸோ இதனால வந்துட்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு நோபல் பிரைஸ் ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் திரும்பியும் சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்தியா என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்றப்ப பட்சத்தில் இந்தியா பொறுத்த வரைக்கும் நேஷனல் கவுன்சிலுக்கு 2 ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, முதல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். இதை பேசினது பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ஜெனரல், அதாவது மிலிட்டரி ஜெனரல் முனீர் அவர்கள். அவர் எங்க உட்காந்து பேசியிருக்காரு? 3வது கண்ட்ரியா இருக்கிற ட்ரம்ப் அவர் இருக்கிற அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு பேசுறாரு. அப்போ 2 நாட்டு இருக்கிற பிரச்சனையை 3வது கண்ட்ரியில் உட்காந்துக்கிட்டு பேசுறது ஒரு தப்பான விஷயம். அதுவுமே அவர் பேசுற விஷயம் என்ன அப்படின்றப்போ, அவர்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சுட்டு இந்த உலகத்தில் பாதிக்கும் மேலான நாடுகளை அழிக்க முடியும் அப்படின்றது சொல்றாரு. அப்போ என்ன, அவர் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி முதல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்தியா. 2வது குற்றச்சாட்டு என்ன அப்படின்றப்போ, இந்த இண்டஸ் ரிவர்ல கட்டப்படுற டேமை வந்துட்டு அவர் மிசைலை வச்சு தாக்குவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை டைரக்டா இந்தியாவை பார்த்து சொல்லியிருக்காரு. அப்போ இந்த 2 குற்றச்சாட்டுமே வந்துட்டு நேஷனல் கவுன்சில் மேல முன்னாடி வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு நீங்க விசாரணை நடத்தணும் முனீர் மேல இந்தியா சைட்ல இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க. ஜெனரல், அதாவது பாகிஸ்தானோட ஜெனரலுக்கே அவங்க மைண்ட் ஃபுல்லாவே இந்த வன்முறை, இந்த வன்மம், அதுக்கப்புறமா இந்த கோபம், இந்த மாதிரி ஒரு பழி வாங்குற ஒரு விஷயம் ஜெனரலுக்கே இருக்கும்போது அப்போ அவர் ஏகப்பட்ட ஆட்களை எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பார். ஸோ இதனால தான் அங்க ஏகப்பட்ட தீவிரவாதிகள் உருவாக்குறதுக்கு பின்னாடி இந்த பாகிஸ்தான் ஆர்மி இருக்குன்றது இதிலேயே தெரிஞ்சிருக்கும். அப்போ அங்க இருக்கிற பாகிஸ்தான்ல வெறும் டம்மிக்கு தான் அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டர், ஆனா முடிவுகள் எல்லாமே பாகிஸ்தான் ஆர்மி தான் எடுக்குது. பாகிஸ்தான் ஆர்மிக்கு கீழே தான் ஏகப்பட்ட இந்த தீவிரவாத அமைப்புகள் செயல்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜெனரல் ஆர்மிஸ்லாம் இருக்கும்போது நல்ல நாள் வார்த்தையா பேசிட்டு போய் படிங்கடா, நல்ல வேலையை போய் சேருங்கடா, ஃபாரின் கிரீனுக்கு போயிட்டு சம்பாதிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றதை விட்டுட்டு இந்தியாவை அடிக்கணும், இந்த உலகத்தை பாதியா நாங்கள் அழிச்சிருவோம், மிசைல் நம்ம கிட்ட அதிகமா இருக்கு, இன்னும் அதிகமான மிசைலை உருவாக்கணும், ஆயுதங்கள் நிறைய வந்துட்டு நமக்கு தேவைப்படுது, இவங்கிட்ட கடன் வாங்கலாம், அவங்கிட்ட வியாபாரம் பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருந்தா என்னைக்கு இவனுங்க உருப்பிட்டு என்னைக்கு இவனுங்க இந்தியாவுக்கு ஈக்குவலா வந்துட்டு ஜிடிபியில் வரப்போறானுங்கன்றதுல அடுத்த 100 வருஷம் ஆனாலும் பாகிஸ்தான் அதே இடத்துல தான் இருப்பாங்க போறது, நம்ம பாட்டு நம்ம குரோத் ஆகிட்டு தான் இருப்போம் போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு தலைமையே சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் கிளைகள் எப்படி சரியா இருக்கும்? ஸோ இதுதான் பாகிஸ்தான் ஜெனரல் ஆர்மி முனீர் அவர்கள் வந்துட்டு அமெரிக்காவில் நடக்கிற ஒரு ரிட்டையர்மெண்ட்டோட ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி ஒரு வன்மத்தை கொட்டி இருக்காரு அப்படின்ற ஒரு மொத்த டீட்டெயிலுமே உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவர் பேசினது உங்களோட கருத்து என்னவா இருக்குது, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டை சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.